செகண்ட் லவ் வீக்கெண்ட் எபிசோட்ல பல சம்பவங்கள் நடந்திருக்குது மக்களே. குறிப்பா சொல்லனா வீணா, ரெக்ஸ் மற்றும் தினேஷ் இந்த 3 பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனை என்ன, அதுல குறிப்பா ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன், முடிஞ்சா பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி சவால் விட்ட தருணத்தையும் பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் 6 நேம் போர்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. 6 நேம் போர்டுல ஒரு சம்பவம் நடக்கும். யாரை வச்சு நடக்கும், இந்த வாரம் யாரை வச்சு டிராவல் ஆச்சுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா தெரியும். பிரியங்கா, வெக்கே மற்றும் சிந்துரியை வச்சுதான் நிறைய ஃபுட்டேஜ் வந்தது. அவங்கள பத்தி தான் ஒரு சம்பவம். ஃபைனலாக உங்கள் ஆர்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சு அதை ஆர்ட்டை கொடுத்து முடிச்சிருந்தாங்க. என்னதான் கொடுத்து முடித்தாலும் அதுக்கப்புறம் நிறைய சண்டைகளும் சச்சரவுகளும் நடந்தது. அது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக்கும் ஐப்பும் பண்ணிடுங்க. நிறைய பேர் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் வீடியோ பார்க்குற நபர்கள் அதிகமாக இருக்கீங்க. எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த வாரம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாம வர்றது தான் காதல்ன்ற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சு போன உடனே தினேஷ், வீணா மற்றும் ரெக்ஸுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. குறிப்பா வீணாக்கு ஒரு பிரச்சனை இருந்தது இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஆபித் சொன்னார் இல்லையா, அந்த ஒரு வார்த்தை தினேஷ் ரொம்ப டிசர்வ் அப்படின்ற மாதிரி சொன்னது வீணாவை ரொம்ப பாதிக்க வச்சிருக்கு. ஏன்னா அந்த தாட்டு வீணாக்குள்ளேயுமே இருந்திருக்குன்றதாலதான் சடனா அந்த டைலாக் அவர் சொன்ன உடனே தினேஷுக்கு இதை விட அதிகமான காதல் தேவைப்படுதுன்றதை சொன்ன உடனே அதை அவங்களால ஏத்துக்க முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. அந்த தாட் இல்லைன்னா கூட அவங்க ஈஸியா கடந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி தாட் அவங்களுக்குள்ளே இருக்கிறதால அதுல இருந்து கடந்து வர்றதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்றது பார்க்கணும். என்னதான் சாரி கீரிலாம் கேட்டிருந்தாலுமே பட் ஸ்டில் அதுல அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்றது தான். அதை தான் இன்னைக்கு பேசுறாங்க. பேசும்போது கூட ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க முழுசா ஓகே ஆன மாதிரி நமக்கு தெரில. அதை தான் அங்கே இன்னும் சால்வ் பண்ணி முடிக்கலன்ற மாதிரி ஓப்பனாக சொல்கிறாரு. அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி தினேஷ் சொன்னாலுமே நான் டிஸ்ட்ராக்ட்லாம் ஆகலைன்ற மாதிரி முடியுது. முடிச்சிட்ட உடனே ரெக்ஸ் ப்ராப்ளம் என்னங்க அப்படின்ற மாதிரி ரம்யா கிருஷ்ணன் மேம்ஸ் கேட்க ரெக்ஸ் ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க. ரெக்ஸ் நிறைய வாட்டி தினேஷ் கூட இருக்கும்போதே பேசலாம் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. குறிப்பாக எனக்கு ஒருத்தர் பேசும்போது அவரை டைரக்டாக கட் பண்ணுற மனசு எனக்கு வரல. அந்த மாதிரி எனக்கு வராது. எனக்கு அந்த பவுண்டரிஸ் கிராஸ் பண்ணா நான் அதை ஓப்பனாக சொல்ல முடியும், அது எனக்கு சொல்ற தைரியம் இருக்கு. பட் எனக்கு இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்றாங்க. எப்படி கட் பண்ணி இதெல்லாம் பண்றது? ஏன்னா ஆல்ரெடி ரெக்ஸ் வேற சொல்லியிருக்கிறாரு, நேகா அப்படி பண்ணிட்டாங்கன்றதால சரி நம்ம திரும்பவும் பண்ண வேணான்ற தாட்ல அங்க வீணா இருந்திருக்கலாம். பட் என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு விஷயம் போகுதுன்னா அதை நீங்க டைரக்டா கட் அண்ட் ரைட்டா சொல்லிடணும். ஆனா அதை அப்படி பண்ற மாதிரி கிடையாது. ஏன்னா ரெக்ஸை பொறுத்த வரையும் அவர் இங்க சொல்றது ஒண்ணு, ஆனா அது செய்யறதே அவர் வேற மாதிரி தான் செய்யறாரு. நீங்க எத்தனை வாட்டி சொல்லி அவர் மாத்திக்கிட்டு இருக்காரு, அவர் மாத்தவே இல்லைன்றதுதான் பாயிண்ட். நீங்க எனக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் தினேஷ் மேலதான் இருக்கு, ஐ ஹவ் அட்ராக்டட் சம் ஒன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க. ஆனா அதை நீங்க இன்ட் கொடுக்குறீங்க. ஆனா அந்த இன்ட்டை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரெக்ஸ் இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இன்னொரு பக்கம் சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட பேசும்போது நான் அதுல இருந்து அவேவா இருக்கேன்னு சொல்றாரே தாண்டி ஆனா அவேவா இருக்க மாட்டார். அவேவா இருந்தீங்கன்னா அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்க நடுவுல போக மாட்டீங்க. ஆனா அவனா நடுவுல போய் பேசுறது, டிஸ்டர்ப் பண்றதுன்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதைத்தான் அங்க தினேஷ் சொல்றாரு. ஸோ அந்த கான்வர்சேஷனே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. குறிப்பா அவங்க அழுகுறாங்க, ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அழுது நான் பார்த்ததே அழுதுட்டு இருக்காங்க. சரி அழுது முடிக்கட்டும்னு நான் வெயிட் பண்ணிருந்தேன், அவங்க எல்லாத்தையும் வெளியே கொட்டிடட்டும்னு வெயிட் பண்ணும்போது நடுவுல வராறவரு அவங்கள லெட்டர் சே அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசி முடியுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்க ஹேண்டில் பண்ண கத்துக்கணுன்ற மாதிரி ரம்யா கிருஷ்ணன் மேம் சொல்லிட்டு டைரக்டா ரெக்ஸ் கிட்ட வராங்க. ஸோ இதுல என்னன்னா வீணா கிட்ட எப்படி சொல்றதுன்ற மாதிரி ஆல்ரெடி நேகா சொல்லியிருக்காங்க. இவங்களும் சொன்னா அவர் ஏதாவது ஆயிருமோன்னு நினைச்சிருக்காங்க. பட் சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டா சொல்லிடணும். அப்படி நம்ம அடுத்தவங்களை பார்த்தா கூட இருக்கவங்களோட பாதிப்பை வேற மாதிரி போயிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்து ரெக்ஸ், வீணா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். இதுல குறிப்பா வீணாக்கும் தினேஷ்குள்ளேயும் ஃபியூச்சரை பிளான் பண்ணிட்டாங்களா, இதெல்லாம் பண்ணிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் நான் அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அந்த இதுல இருந்தாலும் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். இதுல குறிப்பா தினேஷை டவுன் பண்ணி போகணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. தினேஷை டவுன் பண்ணி போகணும்னு அவசியம் எல்லாம் கிடையாதுன்னா தினேஷும் அவங்களும் கனெக்ட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஏன் சார் போய் கனெக்ட் பண்ணணும், நீங்க ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அவங்க 2 பேரும் தான் கனெக்ட்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்ப எந்த தைரியத்துல நீங்க ஒன்னு சொன்னீங்களே அந்த லைவ் டிடெக்டர்ல பாத்தீங்கன்னா தினேஷை தாண்டி வீணாவை என்னால கரெக்ட் பண்ண முடியும் நீங்க சொன்னீங்களே, அது எப்படி சொன்னீங்க, ஏன் அப்படி சொன்னீங்க? ஸோ ஆக மொத்தத்துல நீங்க பேச்சுக்கு சொல்றீங்களே தாண்டி அதை நீங்க செயல்படுத்துறது இல்லை. ஜஸ்ட் வாய் வார்த்தைகள் மட்டும்தான், செயல்முறைகள் அப்படி இல்லை. பட் இப்போ ரீசெண்டா அந்த ஒரு நாள் நீங்க பண்றீங்கன்னு நினைச்சேன். பட் அந்த அழும்போது நீங்க ஒண்ணு பண்ணீங்க பாருங்க, அதுவே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயும் சொல்றாரு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா,
எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்களோ யாரா இருந்தாலும் க்ரை பண்ணும்போது அழும்போது அவங்களுக்கு போய் ஒரு தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்கணுமா சார். அதை நீங்க எப்படி கொடுக்கணும்ன்றது அது உங்களோட விருப்பம். தினேஷை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது தினேஷோட விருப்பம். நீங்க சொல்லி அவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தினேஷுக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணும். ஒருத்தர் சொல்லி போய் செஞ்சா அது நல்லா இருக்காது. ஸோ அவங்கவுங்களுக்கு தோன்றதான் செய்ய முடியும். அதுதான் ரியல். சொல்லி செஞ்சா அது ஒரு ஃபோர்ஸபிளா தான் இருக்குமே தாண்டி தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்கணும், இது எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இதுலயும் ஜஸ்ட் கேம்ன்றீங்க. அப்போ நீங்க கேமுக்காக தான் வீணாவை வந்து பாக்குறீங்களா, இல்ல இப்ப திரும்ப வந்து இவங்கள சொல்றீங்களா மோனிஷ் பக்கம், இதுவும் கேமுக்காக தான் பண்றீங்களான்றது எனக்கு புரியல. அதுலயும் வீணா ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்றாங்க. சும்மா வந்து 100 டைம்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரு, கட்டி பிடிக்கிறீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கீங்க, இதெல்லாம் பண்றீங்க. இது வந்திருக்கிறது ஷோ. அந்த ஷோல செகண்ட் லவ்ன்றது, லவ்வை தேடி வந்தா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்க முடியும்ன்றத சொல்றாங்க. அது கூட ஷோவோட புரிதலே இல்லாம ஒரு வந்திருக்காரோ அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது. சார் நீங்க ஷோவை பார்த்துட்டு வந்தீங்களா இல்லையா தெரியல, அவருக்கு கூப்பிட்டாங்க வாய்ப்பு வந்திருக்குன்ற மாதிரி வந்திருக்கிறாரு போல. அப்புறம் தினேஷ் ஒரு விஷயத்த சொல்றாரு, இங்க பாருப்பா, வீணாவை நான் பிடிச்சலாம் வைக்கல, நான் என்னமோ வீணாவை பிடிச்சி வச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், நான் பிடிச்சி வைக்கல. இப்போ வந்து ஓப்பனா அவங்ககிட்ட ஒரு சவால் விடுறேன், நீ முடிஞ்சா 2 வாரத்துல வீணா கூட கனெக்ஷன் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இட் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்பா இத்தனை நாள் இப்போ வந்து ஓப்பனா தினேஷ் சொன்னதுக்கு அப்புறம் இட் இஸ் வெரி ராங் ப்ரோன்னு இப்போ நீங்க சொல்ற ஆளு நேத்து லைவ் டிடெக்டர்ல கேள்வி கேட்கும் போது என்னால பண்ண முடியாது ஸ்ருதிகா அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியது தானே, அப்ப வாய் திறந்து பேச வேண்டியது தானே. நீங்க அதை மீறி கனெக்ஷன் உண்டுபடுத்தணுன்றதுக்காக தான் போய் நிறைய விஷயங்கள் இப்ப தண்ணி கொடுத்து கேர் பண்ணணும், இதை கொடுத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்களே. வாரம் தேஜஸ் பண்ணாரு, இதுதான் யூ டிசர்வ் பெட்டர் வீணா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இப்ப நீங்க என்ன தண்ணி எல்லாம் கொடுத்து கேர் பண்ணணும் நீங்க சொல்லி அங்க ஒரு விஷயத்த கிரியேட் பண்றீங்க. இப்ப அவர் வாரத்துல பண்ணது நீங்க இப்ப பண்றீங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற எதுவும் கிடையாது. ஆனா நீங்க இந்த இடத்துல வெரி ராங்குன்றதும், நீங்க இந்த ராங்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடியே செயல்படுத்தி இருக்கணும், சொல்லாம இருந்திருக்கணும். அதெல்லாம் சொல்லிட்டு இப்ப வந்து ராங்குன்னு உங்களுக்கு தோணுதுன்னா எப்படி? அது முன்னாடியே உங்களுக்கு ராங்குன்னு தோணி இருக்கணுமா இல்லையா? என்னது இது, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்றதுதான் சரி, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி பேசுறதும் சரி. அது ஆளு யாருக்குமே தெரியாது, அதனால பேசிக்கலான்ற மாதிரி பேசியிருக்காங்க போல. இந்த இடத்துல எல்லாரும் இருக்கிறதால இப்படி சொன்னா வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும்ன்றதுக்காக ராங் ப்ரோன்னு சொன்னீங்களா? ஸோ தனியா இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறீங்க, முன்னாடி இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறீங்களா? என்ன ப்ரோ இது, கரெக்டா சொல்லுங்க ப்ரோ. அடுத்து இல்ல என்னை பொறுத்தவரையும் சரிதான். ஏன்னா நாங்க வந்து எங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையில சொல்றோம், நீங்க முடிஞ்சா பண்ணிப்பாரு, எங்க மேல அவ்வளவு கான்பிடென்ட் இருக்குன்ற மாதிரி அடிச்சு பேசுறாரு. ஸோ இதுக்கு மேல அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க தான் சொன்னீங்களே தினேஷை விட என்னால கனெக்ஷன் உருவாக்க முடியும், இப்ப பண்ணி காட்டுங்க, ஏன் முடியல? ஸோ அப்போ நீங்க விட்டுடணும், அதை விட்டுட்டு அவங்க பக்கமே போகாம இருக்கிறது நல்லது. அதை விட்டு நீங்க கம்பேர் பண்ணி பேசுறதோ இந்த விஷயத்தை ஹைலைட் பண்றதோ சிம்பிளி வேஸ்ட். இது முடியுதா? முடிஞ்ச உடனே அடுத்து இட் வாஸ் ரூட், ஐ பிகேம் சைலண்ட், ஐ ஃபெல்ட் ஹர்ட், ஐ வாக் அவே, ஐ காட் ஹங்கிரி, ஐ கிரைட் மோர். இந்த மாதிரி ஒரு 6 டேக் இருக்கு. இந்த டேகை வச்சுட்டு யார் யாரெல்லாம் இந்த வாரத்தில் இந்த ஃபீல் பண்ணீங்கன்னும் போது சிந்துரி வராங்க. குறிப்பா வந்து ஐ ஃபெல்ட் ஹர்ட், ஐ வாக் அவே, ஐ கிரைட் மோர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த ஜார் ஆக்டிவிட்டியில ஒன்று நடந்தது இல்லை, ஜார் ஆக்டிவிட்டியில் கேக் கொடுத்தாங்க, அதே தான் வந்து இன்னொரு வாட்டி ஜார் ஆக்டிவிட்டியில் கொடுத்தாங்க. அந்த நேரம் பிரியங்கா வந்து காலில் நடந்த மூமெண்ட்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து எனக்கு ரொம்ப பீட்ரைலாகவும் பேக் பைட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அது சிந்துரியோட ஃபீலிங், அதில் மாற்றுக்கிறதுல. ஆனால் சிந்துரி மாற்றிலாம் பண்ணல, அவங்களுக்கு தோணுனது தான் சொன்னாங்க. இட் வாஸ் கரெக்ட். அடுத்து வெக்கே, ஐ ஃபெல்ட் ஹர்ட், ஐ கிரைடு மோர். இந்த 2 டைலாக்கை சொல்லிட்டு பிரியங்கா கூட அந்த டேட் போனாங்களா, அந்த பானை செய்யற டேட்லாம், அது ஒரு பயங்கரமா இருந்துச்சு. ஆனா என்ன, அதை தாண்டி அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து அந்த பாட்ல போடுறதுல வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த ஸ்பைசஸ்ல. அது வந்து எனக்கு குறிப்பா எனக்கு தெரியல. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது பிரியங்கானா யாரு, நிறைய என்ன மனிப்புலேட் பண்ணியிருக்கிறாங்க, ஃபேக்கா இருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மனிப்புலேஷன்ற வார்டு ரொம்ப வேற மாதிரி வேற. அந்த மாதிரி மனிப்புலேட் பிரியங்கா பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா பண்ண மாதிரி நானும் பார்க்கல, மனிப்புலேஷன் நடக்கல. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தாண்டி மனிப்புலேஷன் கிடையாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல இந்த கம்பேரிசன் எடுத்துன்னு வந்து பேசிட்டாங்க, அதுதான் அவங்களுடைய தப்பு தான். தாண்டி இதுல மனிப்புலேஷனும் இது எதுவுமே அவங்க பண்ணல. அந்த இடத்துல அந்த கம்பேரிசன் பண்ணியிருக்க வேண்டாம். உங்களோட ஃபீலிங்ஸை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம். பட் என்ன, நமக்கு பிடிச்சவங்க இன்னொருத்தருக்கு பண்ணும்போது அது பார்க்கும்போது ஒரு பொசசிவ்னஸ் வரும்ல, அந்த பொசசிவ்னஸோட வெளிப்பாடா கூட இருக்கலாம். அடுத்து பிரியங்கா, எனக்கு 6மே இருக்குது மேடம், 1ஆ 2ஆ? எனக்கு பர்சனலாக வெக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்லாம் இல்லை. பட் என்னன்னா எனக்கு ஒரு விஷயங்கள் நல்லா கனெக்ட் ஆச்சு. அதில் குறிப்பாக காலில் வந்து அவர் படுத்ததெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல் லவ் வித் என் லவ், அந்த லவ் உருவாயிருச்சு அந்த காலில் படுக்கும்போது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த பொசிசிவ்னஸ்ல தான் வந்துச்சுன்னு இவங்களே ஒத்துக்கிறாங்க.
அதுக்கப்புறம் நான் சாரி கீரிலாம் கேட்டாலுமே நீ சிந்துரி கிட்ட போய் கிளாரிஃபை பண்ணிட்டு வா, இதெல்லாம் சொல்றதா இருக்கட்டும், மணிப்புலேட்டிவ் ஃபேக் எல்லாம் சொல்றது வந்து என்னால என்ன பண்றதுன்னு எனக்கு தெரிலன்ற மாதிரி அங்க ஒரு விஷயம் நடக்குது. அப்போ ஓப்பனா சொல்லிட்டாங்க, இந்த ஃப்ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கிற வந்து இன்செக்யூரிட்டியும் கிளாரிட்டியும் ஹேண்டில் பண்ண வேண்டியது வெக்கே தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. அதை முடிஞ்ச உடனே வெக்கே அப்படியே ஆஹான்னு பார்த்துட்டு முடிக்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு பக்கம் என்னன்னா, அடுத்து தேஜஸ் இன்னொரு இடத்துல சம்பவம் பண்ணார். அந்த சம்பவத்தை பேசுறேன். தேஜஸ் வந்து பிகேம் சைலண்டா, அதுலயும் வந்து சொல்றாரு, எனக்கு காசிப்ஸ் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்ல, எனக்கு வந்து இப்போ முழுக்க முழுக்க நேகா மேலதான் ஃபோக்கஸ் இருக்கு, நான் அவங்க கூட தான் வாழ்வேன்ற மாதிரி பேசுறாரு. ஆனா எதுக்கு சைலண்டா இருக்காருன்னு எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் தினேஷ் வராரு, சைலண்டா ரேட்டு. ஒரு சில ரிலேஷன்ஷிப்ல தேர்ட் பர்சன் வரும்போது நம்ம பவுண்டரிஸை வந்து செட் பண்ணணும், பேர் மினிமம் அந்த ஒரு பவுண்டரிஸை செட் பண்ணணும். எனக்கு அவங்க மேலேயும் அந்த ரிலேஷன்ஷிப் மேலேயும் டவுட் இல்லை, ஆனா அந்த வேணான்ற சொல்லணுன்ற தாட் அவங்களுக்கு வரல, அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னும் போது, அப்படின்னும் போது நான் பவுண்டரிஸ்லாம் கிராஸ் பண்ணல, மேபி குட் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் பேசுறான் மாதிரி தான் நினைச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ பவுண்டரிஸ் கிளாஸ் பண்ணலன்னும் போது என்ன தெரியுமா நீங்க பண்ணீங்க வீணா, அது என்ன தப்புனா அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆயிருதுங்க. இந்த ஹார்ட் பீட் சீரிஸ் வேற வந்துருச்சா, அதனால இந்த கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு வீணா ரீனான்றதுல. என்ன பிரச்சனைனா, அந்த பவுண்டரிஸ்ன்ற பாயிண்ட் எங்க தினேஷ் சொல்றாருன்னா, நான் பார்த்த வரையும் இந்த விஷயம் தினேஷுக்கு தெரியாது, நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ல அவர் ஹக் பண்ண வருவார், அந்த இடத்துல நீங்க நோ சொல்றீங்க, அதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெண்டா தானே அப்படின்னு நீங்க சொல்றாரு, அந்த ஃப்ரெண்டா தானேன்றது கூட வேண்டாம் அப்படின்றது தான் பாயிண்ட். ஏன்னா நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல தெளிவா இருக்கீங்க, இதுவரை அவர் உங்களை புரிஞ்சுக்கிறார், நீங்க அவளை புரிஞ்சுக்கிறேன், தட் வாஸ் கரெக்ட். ஆனா இன்னொரு பர்சன் அதை தெரிஞ்சுதான் உங்ககிட்ட வந்து பேசுறாங்க, அந்த இடத்துல நீங்க ஸ்ட்ரிக்டா நோ சொல்லலன்னும் போது அந்த பர்சன் எப்படி நினைச்சுப்பாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நீங்க இந்த இன்டென்ஷன்ல தான் நினைச்சிருக்கீங்கன்ட்டு, பட் தட் தேர்ட் பர்சன், அந்த ரெக்ஸ்ன்ற நபர் வந்து எப்படின்னா, இட் வாஸ் சம் பாசிட்டிவ் சிக்னல், ஓகே அப்படின்ற நிலைமைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க வெளிப்படையா சொல்லாத வரையும் அது அதுக்குள்ள வராது, அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது வந்து இட் வாஸ் சம் சிக்னல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. இது பேசிக்கலி பசங்களுக்கு இருக்கிற ஒரு மனப்பான்மை, அந்த மனப்பான்மை தான் அது. அதைத்தாங்க அவர் சொல்ல வராரு. அதுல அந்த பவுண்டரிஸ்லயே நிறைய ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. ஸோ அதை சொல்ல புரிய வைக்க போனாரு. அடுத்து ரெக்ஸு வந்து என்ன சொல்றாரு, தினேஷ் தான் வந்து ஃபேவரட்டு, அதுலேயும் குறிப்பாக அதை பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் இதெல்லாம் பண்ணி இருந்து நோ இஸ் நோ அப்படின்ற மாதிரி தினேஷ் இதில் என்னன்னா இப்படிலாம் நடந்து, ஸோ அதை முயற்சி பண்ணலாம் ட்ரை பண்ணேன்னு சொல்றாரு. ஒருத்தவங்க ஆல்ரெடி நோன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு கிளியர் நோ வரல, அவங்க நோ சொன்னதே தெரில, அதை தான் நான் சொன்னேன். இப்போ ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் சொன்னீங்க, பிடிச்சிருக்குது எனக்கு, ஐயா ஃபீலிங் சம் ஒன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க, ஆனால் அது அவருக்கு முழுசாக புரிஞ்சிருக்கா, புரியலை. அவர் என்ன சொல்றாரு, கிளியரா நோ சொல்லன்னு சொல்றாரு, இட் வாஸ் தட் பாசிட்டிவ் சிக்னல், அதான் சொன்னேன் பாசிட்டிவ் சிக்னல். ஸோ அப்போதான் ரம்யா கிருஷ்ணன் மேம் சொல்றாங்க, நோ சொன்னா நோ இஸ் நோ அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதான் தெளிவா நீங்க அந்த அக்கோ அதுக்கப்புறம் இவர் பேசும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரி வராதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஹர்ட் ஆகணுங்க, நீங்க நல்ல மனசுல நினைச்சிங்க, ஆனா அதே நபர் உங்களுக்கு நல்லதா நினைச்சாங்களா அப்படின்னு கேட்டு அப்படியே யோசிச்சு பாருங்க ஒரு செகண்ட்ல, இல்ல அப்படின்றதான் பாயிண்ட். இது முடியுதா, முடிஞ்சதுக்கு அப்புறம் லவ் ரிலேட்ஸ் டு ஆர்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க என்னன்னா ஒரு ஆர்ட் வச்சிருக்காங்க, அது யார் யாருக்கு கொடுக்க போறீங்கன்ற மாதிரி. பிராவோ வந்து ஃபர்ஸ்ட் பிரியங்காக்கு அதிக தெரிஞ்சுக்கணும்னு நான் நம்புறேன், ஏன்னா அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்கல்ல அதனால. அடுத்தது பாத்தீங்கன்னா நிவேதிதா ஆபித்துக்கு தேஜஸ் வராரு, வந்த உடனே நேகான் அப்படின்னு சொல்லுவாருன்னு எல்லாம் எதிர்பார்த்திருப்பீங்க. நான் பார்த்த வரையும் வீணான்ற டப்புன்னு, என்னது வீணாவா சார், வாரம் நீங்க வாங்கினது பத்தலையா, இல்ல இது பண்ணது உங்களுக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி. இல்ல அங்க நேம் இருந்தது, அந்த நேமை பார்த்து நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு. இல்ல உள்ள இருக்கிறது எனக்கு அதனால வெளியே வரணும்ல, அதுதான் அங்க நடந்திருக்கு. ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க நேகாவை விட வந்து நான் ரொம்ப வந்து வீணா மேல அட்ராக்ட் ஆயிருக்கேன்னு இவரே சொல்லியிருக்கிறாரு. அது அங்க வரும்போது வீணாவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, எனக்கு செம சிரிப்பு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அதை பேசி ஆனஸ்ட் மிஸ்டேக்ஸ்ன்ற மாதிரி பேசி சமாளிச்சிட்டாப்ல. அதுக்கப்புறம் தினேஷ் வீணா மோனிஷா வந்து ரெஸ்க்கு, குறிப்பா வந்து ரெக்ஸுக்கு ரிஸ்க் எடுக்கிறேன், ஆல்ரெடி 2 வாட்டி ரிஸ்க் எடுத்துட்டேன், 3வது வாட்டி ரிஸ்க் எடுக்கிறதுல என்ன பிரச்சனைன்ற மாதிரி ரிஸ்க்கு. பிரியங்கா வந்து பிராவோக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், என்ன எல்லாத்தையும் ஈல் பண்ண ட்ரை பண்ணாரு, ஸோ அவருக்கு கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி கொடுக்குறாங்க. சிந்துரி வந்து என் ஆர்ட்டை யாருக்கும் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு டைம் வேணுன்ற மாதிரி முடிச்சாச்சு. நேகா வந்து தேஜஸுக்கு வெக்கையை வந்து என் ஆர்ட்டை நானே ஹோல்டு பண்ணிக்கிறேன், எல்லா இடத்துலையும் வந்து நான் தேவையில்லாதவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன்ற மாதிரி அதை சொல்லி மோர் ஃபார்வர்டு அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக சொன்னார். ஒன்னொன்னு பிரியங்கா டென்ஷன் ஆகி எல்லா வாட்டியும் இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கணுமா, இது போதும் நிறுத்திங்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு போயாச்சு. அடுத்து வீணா வந்து தினேஷுக்கு, ரெக்ஸ் வந்து மோனிஷாக்கு, ஆபித் வந்து நிவேதா. அதுலயும் குறிப்பா ஆபித் வந்து நிவேதிதா கொடுக்கும்போது முட்டி போட்டு கொடுக்குறாப்புல, வேற மாதிரி ஒரு மூமெண்ட் பண்ணிட்டாப்புல. இது நடந்து முடிஞ்சதா,
ரம்யா கிருஷ்ணன் மேம் சொல்லிட்டு போயிட்டாங்க, அடுத்த வாரம் சிங்கிள்ஸ் கமிட் ஆயிடுங்க, இல்லைன்னா ஷோ விட்டு வெளியே போயிருவீங்க, ஃபைனல் வீக்ல எல்லாம் கப்புள்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி முடிஞ்சுட்டு உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா பிரியங்கா ரொம்ப அப்செட். ஃபேக் மனிப்புலேஷன்லாம் சொல்றானே, என்னது இது, என்னடா இது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி பிராவோ கிட்ட பேசுறாங்க. பிராவோ தெளிவா சொல்லிட்டார், லெட் மீ ஹேண்டில் திஸ், நீ கொஞ்சம் ஃப்ரீயா விடுன்னு சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் பிரியங்காவுக்கு வெக்கையை தான் பிடிச்சிருக்கு, அது ஒரு கொஞ்சம் கோவம் தான் இருக்குதான் செய்யும், அதை நம்ம சரி பண்ணுவோம், இதுல வெக்கே ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால அவரையும் சேர்த்து ஹேண்டில் பண்ணலான்ற மாதிரி 2 பேரையும் சேர்த்து வைக்கலான்ற ஒரு முயற்சியில இவர் பிராவோ இருக்காரு. பிராவோவை பத்தி தெரியும், ஒரு நல்ல மனசுக்கார பையன் போல. பிக் பாஸ்லயே நம்ம பார்த்துருக்கோம், ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணுனா தாங்குற மனசு கிடையாது, ஜாலியா ஃபன்னா அவர் இருக்கிற இடத்த அப்படிதான் வச்சுப்பாருன்றது தான் நமக்கு தெரியும். அதன் அடிப்படையில் தான் அவரால் ஒருத்தரை அழுறதோ ஒருத்தர் கஷ்டப்படுறதையோ அவரால் பார்க்க முடியாது. அந்த விதத்துல தான் இதை எடுக்கிறாரு. பட் இதை நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றன்ற போய் அதுவே உங்களுக்கு விளைவாயிர போகுது பிராவோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து வீணா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நான் எத்தனை வாட்டி வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு அழுதுட்டு எத்தனை வாட்டி தான் உங்ககிட்ட சொல்றது அப்படின்ற போது, நீ ஏன் செட் பண்ணல பவுண்டரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ பவுண்டரி செட் பண்ணலன்னு சொல்றதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, நான் செட் பண்ணேன் அப்படின்னு. அந்த பவுண்டரிஸை நீ செட் பண்ணியிருக்கணும், அதை நீ செட் பண்ணாம போனது தான் பெரிய பிரச்சனை, அதை செட் பண்ணியிருந்தா அந்த கட்டத்துக்குலாம் வந்திருக்காதுன்ற மாதிரி இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவர் தினேஷ் எக்ஸ்பிளைன் பண்றாரு, அதுக்கு இவங்க சொல்றாங்க. ஒரு பாயிண்ட்ல வீணா வந்து பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டு சாரின்னு கேட்டு விட்டுறாங்க. அதுல சண்டை மாதிரி போகுது. ஆனா என்னதான் சண்டை போட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இவர் எழுந்து போனாலும் அவங்க பிடிச்சி உட்கார வைக்கிறதும், இவங்க எழுந்து போனா அவர் பிடிச்சி உட்கார வைக்கிறதும், 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுறதுன்ற மாதிரி பேசி அதில் ஓப்பனா சொல்லிட்டாங்க, ஐ எம் நாட் பர்ஃபெக்ட், பட் எல்லாமே உனக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பேசி சால்வ் ஆகியிருக்காங்க. பட் ஓகே, இதுக்கப்புறம் அது ஒரு விஷயத்த புரிஞ்சுப்பாங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு சண்டை வருதுன்னா அந்த சண்டைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தப்புகள் நடந்திருக்கும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திருத்திக்கிட்டா அடுத்தடுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா போவோம் அவங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தான். அதன் அடிப்படையில் தான் இவங்க ப்ராசஸ் இப்போ நடந்திருக்குதுன்றது தான் நான் பார்க்குறேன். ஸோ அது வீணாவும் புரிஞ்சிருப்பாங்க, தினேஷுக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ வீணா என்ன நடந்தது முழுசா தினேஷுக்கும் தெரியாது. ஆனால் தினேஷ் பார்க்குற பார்வையில் என்ன நடந்திருக்குன்றத அவரு தோன்றதை வச்சு சொல்றாரு. பட் இதுக்கப்புறம் ரெக்ஸும் வரப்போறதில்லை, ஏன்னா ரெக்ஸுமே எங்கள் மோனிஷா பக்கம் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்ததால இதுக்கப்புறம் உங்களுக்கான பிரச்சனை இருக்காது அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.